அப்போ இப்படியாக எல்லாம் எங்கள் கடத்தொழில் இருக்கு, கடத்தொழில் அமைச்சிருக்கு. இப்போ நாங்கள் இப்போ திரும்பியும் உண்மையான முறையில் ஒரு மாற்றம், ஒரு ஜனாதிபதிக்கார் மாற்றம் கொண்டு வர போறாருன்னு சொல்லி நாங்கள் சந்தோஷப்பட்டு கொடுத்துறாங்க. கடத்தொழில் அமைச்சர் நாங்கள் வந்தார், கடத்தொழில் அமைச்சரை சந்திச்சு கழிச்சினாங்க. ஆனால் கடத்தொழில் அமைச்சர் இன்றைக்கு வரை எங்களது கடத்தொழில் சம்பந்தத்துக்கு வாய் திறக்கிறார் இல்லை, எந்த விதமான தகவலும் இல்லை. அப்போ நாங்கள் இப்போ யாரை நம்பி இருக்கிறது? ஜனாதிபதி இந்த கவனத்தில் எடுக்கிறாரோ இல்லையோ எங்களுக்கு தெரியல. தயவு செய்து இனிமேல் நாங்கள் தயவு செய்து எங்களது கடத்தொழில் அமைச்சரையும் ஜனாதிபதியை நாங்கள் உண்மையின்படி நாங்கள் கேட்டுக்கொள்வது 92ஆம் ஆண்டு சட்டம் 96ஆம் ஆண்டு சட்டம் 2ஆம் இலக்கம் சட்டத்தை உடனடியாக நடைமுறைப்படுத்த சொல்லி தான் நாங்கள் அவரை கேட்கிறோம். அதே மாதிரி இந்த இந்திய நிறுவப்படகு இன்றைக்கு நாங்கள் நேற்றைக்கு வருஷ தொழிலுக்கு போறதுக்கு வரும், போட்டுகளை இறக்கி நாங்கள் வருஷ தொழிலுக்கு போறதுக்கு நாங்கள் போய் கடல்ல வலை விட்டு கொண்டு இருக்கிற நேரத்தில் இந்திய நிறுவப்படகு ஆயிரக்கணக்கான இந்திய நிறுவப்படகு மாதங்களுக்காக அவங்க சுத்தரில் இருந்து இப்படியே வல்லெடுத்துற ஊடாக இப்படியே கருத்துரையை பார்க்க வந்துட்டு போறாங்க. நாங்கள் விட்ட வேலையை திருப்பி இழுத்து கொண்டு இரவு 10-10:30 நாங்கள் கரையை வந்துட்டோம். அப்போ இன்றைக்கு இந்த ஏன்னு சொன்னால் எங்கட கரையில இருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் ஆயிரக்கணக்கான இந்திய நிறுவப்படகு வந்து இப்படியே மோசம் செய்து கொண்டு இருக்கிறாங்க. இதை வந்து டெண்ட் அரசாங்கம் பார்த்து கொண்டாடு வேடிக்கை பார்த்துட்டு நாங்களும் இந்திய அரசாங்கத்துக்கு எத்தனை சொல்லி கலைச்சு போனோம். இந்திய அரசாங்கம் பவனி பார்த்து கொண்டு இருக்குது, பவனி பார்த்து கொண்டு இருந்துட்டு இப்போ அங்கே வர தொழிலாளிகளை வந்து உங்களுடைய பறிக்கிறாங்க, அடிக்கிறாங்க, உடைக்கிறாங்கன்னு சொல்லி இந்த தகவலை கொடுத்துட்டு இருக்கிறீங்க. அப்போ நீங்கள் உங்களோட ஏரியாக்க உங்களோட எல்லைக்கு நீங்கள் தொழிலை செய்யுங்க. நாங்களாம் சொல்கிறோம் இந்தியாவில் வராதே கோட்டு, இந்தியாவில் வந்து எங்களோட கடல் வளத்தை வளர்ச்சி இன்றைக்கு உண்மையின்படி எங்கள் மக்கள் வருஷ தொழிலும் பார்க்கல, ராத்திரியும் தொழிலுக்கு போயில, ராத்திரியும் ஆயிரக்கணக்கான டோலர் நாங்கள் கரையில் ரெண்டு பார்த்து கொண்டு அடிச்சு கொண்டு போகிறோம். தொழிலுக்கே நாங்கள் கால் வைக்கல, இறங்கவும் இல்லை. அப்போ நாங்கள் இன்றைக்கு கடத்தொழிலை நம்பி இருந்து கடத்தில் உழைச்சி நாங்கள் சாப்பிட்றது. இன்றைக்கு ஜனாதிபதி போகிறார் இந்தியாவுக்கு போட்டு இது கடத்தொழில் பிரச்சனை காய்ச்சோடனே மனிதாபிமானப்படையில் செயற்படுறேன்னு சொல்லி போட்டு வந்தவர். இதுதான் மனிதாபிமானம். எங்கள் இந்த கடல் வளங்களை வலிச்சு எங்கள் இந்த வாழ்வாதாரத்தை வலிக்கவும் கூட மனிதாபிமான அடிப்படையில் சரி அங்கே பேசி போட்டு வந்த ஜனாதிபதி இந்தியோட அறிக்கையும் விடையில தான் இந்தியாவில் போனார், இந்திய அரசாங்கத்தோட என்ன பேசிட்டான், கடத்தொழிலை பற்றி என்ன பேசுகிறான், எந்த விதமான அறிக்கையும் விடையில்லை. கடத்தொழில் அமைச்சரும் பாய மூடி கொண்டிருக்கிறார். அப்போ இதுவும் கூட மனிதாபிமானம், இதுவும் கூட மாற்றம். ஏதோ பாரியல் மாற்றத்தை கொண்டு வரோம், புதியாக்கள் வரணும், புதுசாக வரணும், எல்லாரும் புதியாக்களாக வந்து மாற்றம் கொண்டு வரோம்னு சொல்லி ஒரு கோதாரிக்கையும் காண இல்லை. எல்லாரும் வந்து வாயில விலை தான், சொல்ற விலை தான். நாடாளுமன்றத்தில் கூடுதல் ஆசிரியர்கள் எடுத்த உடனே சரி முடிஞ்சது, உங்களுடைய ஆட்சி தான் மாற்றமிட இந்த மாற்றத்தை கொண்டு வந்திருக்கள். நாங்கள் கடத்தொழிலை பற்றி கதைச்சு கொண்டிருக்கிறோம், கத்தி கொண்டிருக்கிறோம். அப்போ உங்களாலேயே இந்த மாற்றம் கொண்டு வரோம். இன்றைக்கும் இருக்கும் அரசு தொழிலே இருந்தது. இப்போ நேற்றைக்கு எங்கட மக்கள் தொழில் இல்லை, இன்றைக்கும் தொழில் இல்லை. இந்தியா அப்படி இந்திய நிறுவப்பட ஆயிரக்கணக்கான நிறுவப்பட வந்து போகிறான்.